எத்திசையும் புகழ் மணக்க திசை டிவி. இப்ப புருஷனையும் முந்தான பட்டுல அந்த நாள்ல முடிஞ்சு வச்சாங்க. இப்ப மட்டும் இப்ப எந்த புருஷனையாவது முந்தானையில முடிஞ்சு வச்சா கத்திரி வச்சு வெட்டி விட்டுட்டு ஓடிடுறாரு. இல்ல இந்த காலம் தான் கரெக்டா இருக்காங்க. அந்த காலம் முந்தானில முடிஞ்சு வச்சாலும் பிரோஜனம் இல்ல. ஏன்னா ஒவ்வொரு தாத்தாமாரும் 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி கட்டி தலைஞ்சிருக்காங்க. ஆனா அந்த காலத்துல இப்ப உள்ள புருஷன்மாரெல்லாம் ஒரு பொண்டாட்டியோட வாஞ்சி பேரு என்ன செய்ய தலையெடுக்க அப்படி இருக்கு. ஆகையினால முந்தாடிப்பட்டு முடிந்தால் சரி எக்கலுக்குள் சொருகிக் கொண்டு பகவான் படிகளக்க சிலையிருக்கும் திசை நோக்கி சரி அம்மை கால் எட்டி வண்ணமாக மறந்து கொண்டாள். ஐயோ இது தவறு இல்ல. பெண்கள் வந்து எந்த இடத்தையும் பொதுவாக பாருங்க, கால் நீட்டி போட்டு உட்கார கூடாது. அது நீங்க எங்க நீட்டி போட்டு உட்கார்ந்தாலும் கணவன் சென்றிருக்கும் திசையிலே சத்தியமா கால் நீட்ட கூடாது. கணவனே கண்கண்ட தெய்வம். அப்படியே தெரியாம கால் நீட்டி இருந்தாலும் கணவன் வருகிறார் என்று தெரிந்தால் மரியாதையை காலம் அடக்கிறணும். இன்னைக்கெல்லாம் எங்க வீட்டுல எங்க பாட்டி எங்க தாத்தா போயிருக்க திசை நோக்கி கால் நீட்ட மாட்டாங்க. எங்க தாத்தா வந்து பனையேறாங்க. அப்ப எங்க பாட்டிட்டு சொல்லிருக்காரு, ஏடி நான் 4 திசைக்கு சுத்தி சுத்தி பனையேறுவேன், நீ காலை நீட்டி போட்டு உட்காராத ஆயுஷ் கொடுத்தோட பாட்டி 4 திசைக்கு கால் நீட்ட மாட்டாங்க. என்ன செய்வாங்க, மேல மாறதான் நீட்டி இருப்பாங்க. மேல மாற எப்படி தூக்கிட்டு உட்கார முடியும்? அது எனக்கு தெரியாது. என்னன்னு இல்ல சேர உடுத்துட்டு கால் ரெண்டே மேல மாற தூக்கணும், அது ஒண்ணும் தெரியாது எனக்கு. வீட்டுக்குள்ள அப்படிதான் நீட்டி போட்டு உட்கார்ந்து இருப்பாங்களா வீட்டை போட்டிட்டு. ஆனா மரியாதை அதுக்காக இப்படி எல்லாம் மரியாதை இருக்க கூடாது. ஆனா பாருங்க, அந்த காலம் என்ன செய்வாங்கன்னா காலை நீட்டி போட்டுட்டு இருந்தாலும் கணவன் வருகிறார் என்று தெரிந்தால் மரியாதையா காலம் அடக்கிடுவாங்க. இப்ப அப்படியாடா, காலம் அடக்கி வச்சுட்டு தான் இருக்கும். இவ்வளவு நேரம் இருந்தாலும் அதே மாதிரி புருஷனை கண்டவன ஆட்டோமேட்டிக்கா கால் நீண்டு போயிருது. பச்சை மட்டை தூக்கி நல்ல கரண்டேல அப்போதங்கே பார்வதி அமர்ந்திருக்கு. பகவான் போலக மரக்களுக்கு இப்படி வழிகளக்கின்றார் பாருங்கள். நாடி நல்ல தின எடுத்து நாடி நல்ல எறும்பு யானை முதல் 8000 ஜீவசத்துகளுக்கு கையில் இருக்கும் தேரை முதல் ஒரு தாயின் கருப்புலையில் இருக்கும் சிசுக்கள் வரை ஆண்டவன் அழகாக படிகளங்க முடித்தார். வழக்கம் போல் கைலாசமலைக்கு வாரார். பர்வதை பார்த்தால் அம்மை பார்வதி. திறந்தோர் பகவான் வருவதை கண்டவுடனே பாதப்படிவிடை செய்வது நமக்கு வழக்கம். என்னைக்கு ஆண்டவனை கண்டவுடனே சிரித்த முகத்தோடு ஓடோடி சென்று பகவான் பாதத்தை சுற்றப்படுத்தி அழகாக மலர்களை கொண்டு ஆண்டவனுடைய பாதத்தை போட்டு தொட்டு வணங்கினா ஆண்டவனை கைலாசமலை அழைத்து வருவார்கள். ஆனால் இன்றைய தினத்திலே சரியான கோபம் பார்த்தீங்களா, ஆண்டவன் வருகிறார் அம்மையானவள் பார்த்தும் பார்க்காத வண்ணமாக நீட்டிய கால் சுருக்காமல் நிமிர்ந்து கூட பார்க்காமல் ஏன் என்றும் கேட்காமல் அப்படி கோபமா காப்பிடி அரிசி கணக்கு வச்சா எப்படி இருக்கும், அப்படியே இருக்கா அப்படி இருக்கிறாங்க. பார்த்தார் சிவபெருமான், என்னடா ஐயோ இப்படி ஒரு நாள் பார்வதி இருக்க மாட்டாள், இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு உடனே போய் கேட்கணும். ஏ பார்வதி, பார்வதி என்ன அளவுல இருக்கு கூப்பிட்ட உடனே பார்வதி யோவா மரியாதை ரொம்ப அதிகமா இருக்கு. புருஷனுக்கு என்ன உனக்கு மரியாதை? ஒழுங்கா இருந்து நல்ல புருஷனா இருந்தா வாங்க போங்க அத்தா மாமான்னு கூப்பிடுவோம். ஒரு மாதிரி அழைஞ்சிட்டு இருந்தியே, இப்போ உன்னை என்ன பிரச்சனை சொல்லு?
அம்மா படியிலக்க போனீங்களே, ஆமா, உண்மையாக எல்லா உயிருக்கும் படியிழந்தீர்களா? உனக்கு என்ன சந்தேகம்? நீ எறும்பு யானை முதல் 8000 திவசங்களுக்கு படி இழந்திருக்கின்றேன். என்னிடத்திலே 2 உயிர்கள் பட்டினியாக இருக்கின்றது. ஒரு பொழுதும் இருக்க முடியாது. நீனாக என்னை சோதிக்காதே பார்வதி. இருக்கும் என்று நான் சொல்லுகின்றேன். இருக்க முடியாதுன்னு நான் சொல்லுகிறேன். சாமி, இருக்க ஆதாரத்தோடு இருக்கு. இருக்கும் என்று சொன்னால் அந்த 2 உயிரை எடுத்து வெளியே விட பார்க்கலாம். அழகாக ஒரு வாழையை எடுத்து விரித்து அம்மை சிமன் பொட்டை எடுத்தால் திருக்காணை பொட்டை வைத்தாள். 2 சித்தரனை அந்த இலையில விடுறாங்க. விடக்கூடிய சமயம் ஆண்டவனுடைய அருளால் அந்த 2 சித்தரமும் எப்படி ஓடுகிறது பாருங்கள். சித்தரமும் ஆயுத நீலே கவி கொண்டு வெளியே விடுறாங்க. ஆண்டவருடைய அருளால் 2 சித்தரமும் 2 தினயரசிகளை கவ்விக்கொண்டு அப்படியே வாழை இலையில சுற்றி சுற்றி வருகிறது. ஆஹா, இறைவா, இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது சுவாமி. என்னுடைய படியிழப்பை பார்த்தாயா ஆண்டவா? அறைக்குள்ளே இருந்தாலும் அறநறியா மாயமில்லை, செப்புக்குள்ளே இருந்த போதிலும் சிவனறியா மாயமில்லை பார்வதி. தங்கள் மகிமை என்னவென்று அறியாமல் அடியால் இப்பேற்பட்டவர் குற்றத்தை செய்துவிட்டு என்னை பொறுத்தமட்டில் தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். கட்டிய கணவன் என்று மதிக்காமல் 7 உலக மக்களுக்கெல்லாம் வழிவிளக்கக்கூடிய ஈசன் என்னும் நீ என்னை மதிக்கவில்லை. ஐயா, என்ன மண்ணு வைங்கய்யா. ஐயா, என்ன மண்ணு வைங்க, மன்னிச்சுக்கோங்க. ஏன் பார்வதி என்னையே மதிக்காமல் போனபடியினால் இதோ பிடி உனக்கு சாபம். அம்மா, வயிறு வலிக்குது. அம்மா, அம்மா, சாபம் கொடுத்ததுல வயிறு வலி வந்து காலையில பூரிய குறைச்சதுன்னா கேட்கணும்ல, நல்லா எடுத்து போடுங்க. 10 பொரி தான் தின்னேன். இது ஒரு பெரிய விஷயமா? நான் எனக்காக தின்னேன். அங்க உள்ள பையனை பரிமாறும்போது அன்றாங்க ஏங்கி ஏங்கி. எதுக்கு? என்ன நீங்க சாப்பிடணும்னா எங்களுக்கு வயிறு நிறைய மாட்டேங்கிறேன் அப்படின்னு. அதனால 10 பூரி ஒரு 7-8 இட்லி. உளுந்த வடை 4 மேல தந்தாலும் வேண்டான்ட்டு அந்த பசங்களுக்காக தான் தங்குறேன். எனக்காக வேண்டாம். சமையல்காரன்